அனைவருக்கும் வணக்கம். இது முருங்கைக்கீரை துவையலுங்க. இது முருங்கைக்கீரையை தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக புளி போட்டு உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு. முருங்கைக்கீரை பொரியலுங்க. பாருங்கள், சின்ன கப்பில் தான் நிறையா இருக்குது. அதே மாதிரி இது சின்ன கப்பு தான் நிறையா இருக்குது. எங்கள் 2 பேர்த்துக்கு இதே போதும். சுண்டல் வேக வச்சு தாளித்து வச்சுருக்கிறேன். ரசம் வச்சுருக்குறேங்க. நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன். சுண்டல் வேக வச்சு எடுத்துகிட்டு தாளிச்சிட்டு அந்த தண்ணியில் இரு தண்ணி மாதிரி வச்சுட்டு ரசம் வச்சுருக்குறேங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வெரி சிம்பிளாக விட்டாச்சுங்க. குழம்பெல்லாம் எதுவும் வைக்கல. தயிர் தாளித்து வச்சுருக்குறேங்க. வேணுமா அந்த தயிரோடையும் சாப்பிடுவோம். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்து இருக்குதுங்க. லண்டன்லலாம் வெளிநாட்டிலலாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. வாரம் 1 நாள் 2 நாள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய முருங்கைக்கீரை கிடைக்கிது. வாரம் 1 நாள் 2 நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.